இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று பிறந்த நாள் காணும் திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலம் வேண்டியும் இறைவன் அவர்களுடைய தொழில் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி அவுரேலியோ மேரி அவர்களின் ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திருமதி பசிலி பர்னாந்து அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மக்கள் மருமக்கள் பிறப்பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் உள்ள நலத்திலும் சிறந்து விளங்கிய இறைவனிடம் நிறைவாக ஆசீர்வதித்திடவும் மேலும் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த அந்தோனி பர்னாந்து அவருடைய ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திருமதி அந்தோனி ஜேவியர் இக்னேஷியஸ் அவரது 86வது பிறந்த நாள் அன்று இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். திரு விக்டர் பெர்னாண்டோ அவருடைய ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். குருசம்மாள் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம், அருளப்பன், பெரியசாமி, கண்மணி, சுசை மரியான், தினகரன், சத்திய வடிவு, தேவசகாய் அவர்களுடைய ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திருமதி ஹெலன் கௌரி அவர்களின் ஆண்மையை பாற்றடையவும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். டாக்டர் அல்போன்ஸ், அருள்ராஜ், சிஸ்டர் சலித் மேரி, சுரேஷ், குணசேகரன் ஆகியோருடைய ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திரு ஞானமுத்து, திரு ராஜா ஜேசுதாஸ் இவர்களின் ஆண்மையை நித்தியலை பற்றிக்காக ஜெபித்துக் கொள்வோம். திரு தாமஸ் சதானந்தனுடைய ஆண்மையை பற்றிக்காக ஒப்புக் கொடுப்போம். திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜா குடும்பத்திற்கு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவியின் உடல் நலமடையவும் திருப்பலி கொடுக்கப்படுகின்றது. திரு அமல் பிராயன், பபியோலா, திருதயசாமி, ஜாஸ்மி, திரு ராபர்ட் ஜெரி இவர்களின் ஆண்மையை பற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களை பற்றிற்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களை பற்றிற்காக திருப்பலியான கொடுக்கப்படுகின்றது. திரு ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், திரு சேவியர் தாமஸ், சிஸ்டர் பியாட்டினா மேரி, திரு தேசாமி இவருடைய ஆண்மையை பற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடம் அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தோபித்து சாரா ஆகிய இருவரின் மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 வரை. அந்நாள்களில் தோபித்தாகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்கள் எல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகையான அசுமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம். உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள், அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி,
என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளுடைய மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தன் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களில் இருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தன் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அஸ்மதேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள ரபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 18 முதல் 27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தன் மனைவி விட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவரும் அவரை மணந்து அவருக்கு மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாவருக்கும் அவ்வாறு நிகழ்ந்தது. 7 பேரும் மகப்பேறு இல்லாமலே போயிற்று. அவருக்கும் அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 பேரும் அவரை மனைவியால் கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முற்புதர் பற்றி நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசிப்பதில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகிலே ஒரு சிலர் பதிலை தெரிய வேண்டும் என்று கேள்வியினை எழுப்புகின்றார்கள். வெகு பலர் கேள்வி கேட்பதன் நோக்கம் தங்களுடைய பதிலை மற்றவர்கள் மீது மறைவாக திணிப்பதற்காக கேள்வியினை கேட்கின்றார்கள். இந்த வகையில் சதுசேயர்கள் இருப்பதை நாம் இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவை எப்படியாவது அவரை சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, கெட்ட எண்ணத்தோடு இயேசுவை இந்த கேள்வியினை கேட்கின்றார்கள். இந்த பெண் 7 பேரும் மணந்திருந்தாரே, உயிர்த்தெழும் பொழுது யாருக்கு மனைவியாக இருப்பார் என்ற ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியினை இயேசுவிடம் கேட்கின்றார். இயேசு இந்த வாய்ப்பினை நல்ல முறையாக பயன்படுத்தி உயிர்ப்பினை பற்றி அழகாக இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்வதை நாம் கேட்கின்றோம். கடவுள் வாழும் கடவுள், அவர் இறந்த கடவுள் கிடையாது என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் பல்வேறு சூழல்களில் உயிர்ப்பினை பற்றி சொல்லப்படாத நிலை இருக்கின்றது. திருப்பாடல் 88 அதிகாரம் வசனம் 6 வாசித்தோம் என்றால் அழகாக தெரியப்படுகின்றது. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர், காருள் பள்ளத்திற்குள் என்னை கைவிட்டு விட்டீர். அதாவது இறந்தோருக்கு மறுவாழ்வு இல்லை என்று பழைய ஏற்பாட்டில் பல வசனங்களில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல் 6:5 இறந்தபின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை, பாதாளத்தில் உம்மை போற்றுவர் யார் என்றும் தெளிவாக எடுத்துக்கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இறந்த மனிதர்கள் ஷியோல் என்ற அந்த பாதாளத்திற்கு செல்வார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு வாழ்வு இல்லை என்று யூதர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் கடைசி புத்தகங்களாகிய மக்கபேரு, 2ஆம் மக்கபேரை வாசித்தோம் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2ஆம் மக்கபேரு அதிகாரம் 7 வசனம் 9-14. ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதால் மனிதர் கையால் விரும்புகிறோம் என்று தெளிவாக உயிர்ப்பினை பற்றியும்
பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, யூதர்கள் மறு வாழ்வினை பற்றி நம்பாமல் விசுவசிக்காமல் வாழ்ந்தார்கள். இயேசுனுடைய பணி காலங்களில் இயேசு கானானிய பெண்ணிடம் உரையாடிய போதும் சமாரிய பெண்ணிடம் உரையாடிய போதும் அவர்கள் புது வாழ்வை அளிக்கக்கூடிய, அதாவது ஊற்றின் வாழ்வை அவர்கள் தரக்கூடிய அந்த விசுவாசத்தை அவர்களுக்கு எழுப்புகின்றார், ஊட்டுகின்றார். தன்னுடைய மகள் ஒரு அசுத்த ஆவியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவிடம் உதவி கேட்கின்றார். ஆனால் இயேசு அந்த பெண்மணியை கண்டுகொள்ளவில்லை. அதன் மூலமாக அவருடைய விசுவாசம் மிகையாக மாறுவதை நாம் வாசிக்கின்றோம். ஆமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இந்த இரத்தம் சார்ந்த உறவுகள், ஆண் பெண், மகன் மகள், மனைவி கணவன் என்று பல்வேறு வகையான உறவுகளை கட்டிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சாதி மதம் இனம், நான் பணக்காரன் அவர்கள் ஏழைகள் என்ற இந்த வேறுபட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்ற அந்த மீட்பின் அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றோம், சுவைக்க முடியாத மக்களாக இருக்கின்றோம். எப்பொழுது கடவுள் நமக்கு அளித்திருக்கின்ற அந்த வாழ்வினை நாம் முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, உன்னை அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய்வாயாக, இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அந்த உயிர்ப்பின் அந்த சுவையினை இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அதை நாம் சுவைக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இவற்றை விட வேறு வகையாக இருந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையிலும் சரி, இறந்து பின்பு வருகின்ற அந்த புதிய வாழ்க்கையிலும் சரி, நம்மால் அந்த உயிர்ப்பின் மேன்மையை உணராத மக்களாக நாம் வாழுகின்றோம். ஆகவே இது இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நமக்கு அளிக்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையில் நாம் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் மனது போகின்ற போக்கில் அல்ல, மாறாக கடவுள் நமக்கு தந்திருந்த அந்த 2 கட்டளைகளையும் முறையாக பயன்படுத்துவோம், முறையாக செயல்படுத்துவோம். கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம், அதே போல மனிதர்களை முழுமையாக அன்பு செய்து அவருக்குரிய அன்பு சீடனாக வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய பலி இல்லாமல் தந்தையாய் இருவரை கேட்டு தான் ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கையை கொண்டு காணிக்கையுள்ள விளக்கத்துக்குரிய பிடத்திற்கு முன் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மர நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கண்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இடங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றமாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை நிலை தூய்மைப்பட்ட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நிறுவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உடல்நிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேறச் செய்தருளும். இது மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமிக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருப்புதர்கள், எங்கள் காவலராகிய புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு முதலாயிருந்தோர் ஆகிய புனிதர்களுடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மறுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறிலிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்ல, செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உலகில் உயிர்ப்பின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.